தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய கல்வி நிதியை பெற தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தொடர்பாக வலியுறுத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் டெல்லி சென்றுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தற்போது டெல்லி சென்றிருக்கின்றார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அவர் சந்திக்க இருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை ஒதுக்காமல் நீண்ட காலமாக இழுத்தடித்து வருகின்றது. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு SSA திட்டத்தின் கீழ் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய 2152 கோடி நிதியை இன்னும் விடுவிக்கவில்லை. அதற்கு அவர்கள் மத்திய அரசு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், தொடர்ந்து அவர்கள் பல்வேறு திட்டங்களை ஏற்க வேண்டும், மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் தமிழக அரசு அதற்கு உடன்பட மறுக்கின்றது. எனவே இந்த திட்டத்தில் பங்கேற்காமலே எங்களுக்கு எப்போதும் வழங்கப்படும் நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் RTE என்று சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிதி 617 கோடி, அதாவது தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் இலவசமாக படிப்பதற்கான திட்டம் அது. அந்த திட்டத்திலும் தமிழக அரசு மாணவர்கள் தற்போது பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 80,000 மாணவர்கள் சேர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிதிகளை எல்லாம் மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டெல்லி சென்றிருக்கிறார். இன்று மாலை மத்திய கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து அந்த கோரிக்கை மனுவை கொடுக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.